உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் விளையாட்டுக்கு சொல்லல, சத்தியமா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஏய் மது, எனக்கு தான் எதுவுமே ஆகலையே, எதுக்காக மது பயப்படுற? என்னமோ தோணுது ரிஷி. சரி, நம்ம எப்போ இங்க இருந்து சென்னை கிளம்புறோம்? இல்ல மது, இந்த ஊருக்கு வந்ததே ஷூட்டிங்காக தான். அது ஃபர்ஸ்ட் முடியட்டும், அப்புறம் எல்லாரும் சேர்ந்து போலாம். சரி, இப்போ எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு. யூ டேக் யூ நேப். ஐ வில் மீட் யூ பை ஈவினிங். ஓகே? எங்க போற? சும்மா வெளியே போயிட்டு வரலான்ட்டு. எங்கன்னு சொல்லு. இல்ல, போரிங் ஃபார் யோர்ஸ். நீ இருக்கும்போது எனக்கு என்ன போரிங்? கம், லெட்ஸ் கோ டுகெதர். ஓகே. சும்மா நெல்லு. வா மது. போலாம். ஐயா, என்னங்க ஐயா கண்மலர் விழுந்துகிட்டே இருக்கு? அதான் எனக்கு ஒண்ணு புரியல. என்ன பூசாரி ஐயா, சாமிக்கு வந்த சோதனை? இப்ப நான் பூசாரி இல்லம்மா, எல்லாமே துர்கா தானே. ஆத்தாவை தானே கேட்கணும்.
ஃபோன் வெளியே போய் பேச. துர்காம்மா முன்ன மாதிரிலாம் இல்லல. அந்த சினிமா ஹீரோ வந்ததுல இருந்தே ரொம்ப மாறிடுச்சு. வர வர பக்தி எல்லாம் குறைஞ்சு போயிடுச்சு, ஆசை அதிகமாயிடுச்சு. இதெல்லாம் நாங்க சொன்னா தப்பாயிடும். நமக்கு எதுக்குங்க இதெல்லாம்? உடம்பு மனசு சுத்தமா இருக்கிறப்ப அம்மன் கண்ணுல இந்த கண்மலர் எப்படி ஒட்டாம போகும்? அதுவும் நம்ம துர்கா யாரு? பெரிய பத்தினி தெய்வம் இல்ல. கண்மலர் ஒட்டாம போயிடுமா? ஆத்தா விட்டுருவாளா? பாத்தியா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எப்படி சமாளிக்கிறாங்க?
என்ன நடக்குதுன்னு தெரியலையே. அத்தாவோட கண்மலர் கீழே சரிஞ்சிடுச்சே. என்ன தெய்வ குத்தம் நடந்துச்சோ தெரியலையே. அம்மா தாயே, ஏன் இப்படி எல்லாம் இந்த சோதனை? அம்மா சத்தியே போச்சு. அந்த ஆத்தங்கல பச்சா இருக்கிற மாதிரி பாஸ் ஆகிருக்காங்களா? என்னைக்கு அந்த சினிமாக்காரன் இந்த ஊருக்குள்ள வந்தானோ அன்னிலிருந்து இவன் நடவடிக்கையே தெரியல. நீதான் எங்க குல தெய்வம். நீ ஒரு தெய்வ பிறவி. நீதான் எங்களுக்கு எல்லாமே. நீதாம்மா.
ஏம்மா ஏன் இப்படி பண்ண? இது வரைக்கும் உனக்கு நான் என்ன குறை வச்சேன்? நான் அப்படி என்ன தப்பு பண்ண? உனக்கு வச்ச கண்மலர் ஏன் ஒட்டாம போச்சு? சம்பந்தமே இல்லாத சினிமாக்காரர் ஏன் என்ன காப்பாத்தணும்? நான் இருக்கிற இடத்துக்கு அவர் ஏன் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும்? இந்த ஊர் மக்கள் எல்லாருமே அவரையும் என்னையும் எதுக்கு சேர்த்து வச்சு அபாண்டமா பேசுறாங்க? அவரால எனக்கு எதுக்கு இந்த அவமானம்? சொல்லு. இது வரைக்கும் நீதானே எனக்கு எல்லாமே. இந்த உலகத்துல எனக்குன்னு யார் இருக்கா? எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும் தானே. அனாதையா நிக்கிறேன்னா இது வரைக்கும் தாயா உன்னை நம்பிதானே வாழ்ந்துட்டு இருக்கேன். எந்த வருஷமும் இல்லாம இந்த வருஷம் மட்டும் ஏன் கண்மலர் நிக்கல? எனக்கு ஏன் இந்த சோதனை? அந்த பூசாரியால எனக்கு என்னெல்லாம் பிரச்சனை வர போகுது? சொல்லுமா, சொல்லு. ஏன் பேச மாட்டேங்கிற? சொல்ல.